ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல். இன்றைக்கி சண்டே தான். சண்டே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ என்ன பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அதோட இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி எடுத்துகிட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும், மையாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து என்ன போடுறது அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓரளவு இப்போ தண்ணி விட்டு அதுவே வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் வதக்கிக்கணும் எண்ணெயிலேயும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தேவையான மசாலாத்தூள் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் என்னது மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் நல்லா மையாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி 2 விசில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இறக்கியாச்சு. இப்போ சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப்